வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்மேற்கு வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து நாளை ஆந்திராவில் தரையேறி வட மாநிலங்களை நோக்கி வளிமண்டல சுழற்சியாக பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஒரு மழைக்காலம் போல பகல் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு கனமழை, ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை. மேலும் நாளை மே மாதம் 21ஆம் தேதி அரபிக்கடலில் கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாகி மே மாதம் 23ஆம் தேதி படிப்படியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து சிறு புயலாக வலுப்பெற்று மகாராஷ்டிரா வடக்கு பகுதி, குஜராத்துக்கு தெற்கு பகுதி வருகிற மே மாதம் 31ஆம் தேதி கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு மேல் புயலுக்கு கீழ் ஸ்டேஜில் தீவிரமடைந்து வருகிற மே மாதம் 31ஆம் தேதி மகாராஷ்டிரா வடக்கு பகுதி, குஜராத்தில் தெற்கு பகுதி தரையேறி கிழக்கு நோக்கி ராஜஸ்தானை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு புயலாக தீவிரமடையுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு மேல் புயல் என்ற ஸ்டேஜில் தீவிரமடைந்து தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதே வழியில் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வும் தீவிரமடைந்து சிறு புயலாக வலுப்பெற்று மே மாதம் 30ஆம் தேதி ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையே வலுவான நிகழ்வாக புயலாக வலுப்பெற்று கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டு மழை தீவிரமாக மழை பெய்து வருகிறது. இன்றும் மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதிலும் மங்களூரு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களிலே கனமழையாக கிடைத்தாலும் மங்களூருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மிக கனமழையாகவும் அதீத கனமழையாகவும் மதியம் வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு கனமழையாகவும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மங்களூரை பொறுத்தவரை குறைந்தது சுமார் 50 முதல் 60 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்களுக்கும் இன்று கர்நாடகா முழுவதுமே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. மேலும் இன்று வடக்கு கேரளாவிலும் அதிகாலை நேரங்கள் கனமழையாக தொடர்ந்தாலும் ஓரிரு இடங்கள் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மேலும் கண்ணூர் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். இன்று கேரளாவை பொறுத்தவரை இன்று மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கே குறைவாகவும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும், அதைவிட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஒரு மழைக்காலம் போல இன்று ஒரு நாள் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் 23ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட சற்று கூடுதலாக விருதுநகர் மாவட்டத்தில் அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டம் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சோழவந்தான், மேலூர், வாடிப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாநகரத்துக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடுதலாகவும் மேலும் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கொடைக்கானல் சுற்று வட்டாரங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும், கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும்
பழனி சுற்று வட்டாரங்கள், ஒட்டன்சத்திரம், மேலும் திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று பெரும்பாலும் தெற்கு பகுதி, பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த பொள்ளாச்சி காற்று பகுதிக்கு வரக்கூடிய நாட்களில் மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் சாரல் மழை, மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில், அதாவது தென்மேற்கு தொடங்கிய பிறகு தொடர்ந்து வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மழை சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த காற்று பகுதிக்கு. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி பெரும்பாலும் மேட்டுப்பாளையம், அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில். மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட வடக்கே செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மேலும் விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று காலை நேரங்களிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாக காலை நேரங்களில் கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த இடங்களை பொறுத்தவரை. அதாவது வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை காலை நேரங்கள் முதலே விட்டு மழை கிடைத்தால் மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில். மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை குறைவான பரப்பு என்பது பொள்ளாச்சி, கணவாய் பகுதி, மேலும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று குறைவான பரப்பிலே லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதுரை வடக்கு பகுதி செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும். அதிலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் சென்னைக்கு இன்று ஒரு மழைக்காலமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை. நாளை மே மாதம் 21ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் சற்று மழையின் தீவிரம் அதிகரித்து காணப்பட்டாலும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, மேலும் தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானலுக்கு வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி, மேலும் நீலகிரிக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்பகுதியை பொறுத்தவரை சற்று மழையின் தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் ஓரிரு இடங்கள் சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நாளை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மேலும் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 21ஆம் தேதியை பொறுத்தவரை உள்பகுதியில் குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மழைப்பொழிவு. மே மாதம் 21ஆம் தேதி மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கேரளாவுக்கு சற்று கூடுதலாகவும், மேலும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது.
மே மாதம் 22ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 23ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட உள்பகுதி, திருச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் மதுரை சுற்று வட்டாரங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மே 21, 22 தேதிகளில் தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் மே 23ஆம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அரபிக்கடலில் காற்று சுழற்சி சற்று தீவிரமடையும் என்பதால் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 23 விட 24, 25 தேதிகளில் கணவாய் பகுதிகளில் முன்னேறி வந்து சாரல் மழை விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட தென்காசி காற்று பகுதியை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. மே 23, 24 தேதிகளில் 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என்பதால் தமிழகம் உள் மாவட்டங்கள் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இதை கணவாய் பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மே மாதம் 25ஆம் தேதியை பொறுத்தவரை. மே மாதம் 26ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அரபிக்கடலில் உருவாகும் வலிமையான சுழற்சி அது மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், மேலும் கர்நாடகா, வடக்கு கேரளாவுக்கு மட்டுமே ஒரு நல்ல மழைப்பொழிவாக கொடுத்தாலும் தெற்கு பகுதியில் மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வங்கக்கடலில் மே மாதம் 26ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது தெற்கு கேரளாவுக்கும் மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி கணவாய் பகுதியிலும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக மே 26ஆம் தேதிக்கு பிறகு விட்டு முன்னேறி வந்து தென்காசி சுற்று வட்டாரங்கள், கடையநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலிலும் தீவிரமான நிகழ்வு, அரபிக்கடலிலும் தீவிரமான நிகழ்வு. இதன் காரணமாக வருகிற நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடத்துலாம் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், மேலும் தமிழக கணவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். பொள்ளாச்சி கணவாய் பகுதி, மேலும் ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதியெல்லாம் இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் அரபிக்கடலில் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்று சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் அரபிக்கடலில் வருகிற நாட்களில் அதிகபட்சம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை. மேலும் வங்கக்கடலிலும் வருகிற நாட்களில் மே 26ஆம் தேதி முதல் ஒரு வளிமண்டல சுழற்சி தீவிரமடையும் என்பதால் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் உச்சபட்ச காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது மே 20ஆம் தேதிக்கு பிறகு. இதன் காரணமாக மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. குமரி கடலாக இருந்தாலும் சரி, மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி, மேலும் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, அரபிக்கடலாக இருந்தாலும் சரி, வரும் நாட்கள் காற்று வேகமும் அதிகரித்து காணப்படும். கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. மேலும் இன்று வானிலை அறிக்கை சற்று கூடுதலான நேரங்களை எடுத்துக்கொண்டதால் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.